CALS Renewable Energy. Believe in better. அதே மாதிரி அந்த டிபேட்ஸ்க்குலாம் தாவேக்கால வந்து போக சொல்லுங்க. உங்க கருத்து என்னன்னு தெரியும். தாவேக்கா வரும். அந்த இடத்துல எப்படி நடந்துருக்கு 15 நாள் எந்த காரணமும் இல்லாம வராம இருக்காங்க. நீங்க நியாயமா நடத்துறீங்க நம்பி தான் வந்திருக்கோம். இங்க நம்ம ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது நைட்டு போய் போலீஸை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. அப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதல்வர். அதுக்கப்புறம் நமக்கு இஸ்ரேல் போர் வரும்போது முதல்வர் சொல்றாரு என் பெயர் ஸ்டாலின், நானும் ஒரு கம்யூனிஸ்ட். முதல்வர் என்னடா இளைஞர்கள் கூட வைப் பண்றாரு, ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. என்ன திடீர்னு இளைஞர்கள் மேல கரிசனம் அப்படின்னா மொத்த இளைஞர்களும் ஒரு சைடா சாஞ்சிட்டாங்க போல இருக்கு. எத்தனை சதவீத கல்லூரிகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு, தேர்தல் நியாயமா நடக்குது. இதை ஏன் பண்ணலன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் அரசியல் மயப்பட்டுட்டா அவன் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட பதில் கிடையாது. எஸ்ஓபினா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஆபரேஷன் ப்ரொசீஜர், தாவேக்கான்னா வந்து அது ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா மாறிடும். நடந்தது ஒரு சதின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மதியம் 3:30 மணிக்கு திமுக உடன்பரப்பு ஒருத்தர் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ட்வீட் போட்டிருக்காரு. எப்படி உங்களை பார்க்க வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு, அவரை பார்க்க போறது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் போய் பார்க்கறாரு. உங்க கட்சியில குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு, அங்க போய் பார்த்தாருங்களா? எதை கேட்கணும், எதை பேசணும், எங்க போய் பார்க்கணும் எனக்கு தெரியும். இதுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் கள்ளக்குறிச்சிக்கு போல, விளாத்திக்குளத்துக்கு போல, நாங்குநேரிக்கு போல, கோவைக்கு போல, குழந்தைங்க பாதிக்கப்படுற எந்த இடத்துக்கும் போல, எந்த விஷயத்துக்கும் செய்தி கொடுக்கல. அதே போல விஜயம் போக மாட்டார். 5 ஆண்டுல 40,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்க அந்த லட்சத்துல பாதுகாப்புல இருக்கு. இதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது. அது பத்தாம தெருக்கு கஞ்சா கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டியும் பேர் தெரியாத போதைப் பொருள்லாம் உள்ள விற்பான். விக்ரம யாருன்னு கேட்டா திமுக அயலக செயலாளர். இதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. முதல் நாள் என் தம்பி விஜய் மனமுடைஞ்சிருப்பார் இல்லையா, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. தம்பி வரலன்னா என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன்னு சொன்னாரு சீமான் அண்ணன். 3வது நாள் அவருக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு மாத்தினாரு. அது யார போய் பார்த்தாரு, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நடக்கிறது திமுக எதிரா, போய் தீர்த்து வைக்க வேண்டியது தாவேக்கா. கேட்டுக்கங்க இந்த அனாலஜிய. The debates for the people. Title sponsor CALS Believe in Better. Powered by KRR Energy, Milky Mist, Dr. Sri Varma's Wellness. KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. Pani 65 இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இளைஞர்கள் எங்கள் பக்கம்தான் சொல்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திருமிகு அனந்த் அஜித் அவர்களை அழைக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த டிபேட் சேனல் வழியாக FTP இந்த ப்ரோக்ராமுடைய காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் ஆடியன்ஸுக்கும், அனைத்து கட்சி சொந்தங்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் மூத்தவர்களுக்கும், சூரியனை கண்ட தாமரை போல் மலர்ந்திருக்கும் நடுவருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஃபோர் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கணும். இந்த சமூக ஊடகங்கள் சார்பாக நடத்தக்கூடிய விழாக்களில், நிகழ்ச்சிகளில் பேச முடியாமல் அங்கே வரக்கூடிய நெறியாளர்களையோ இல்லை பேச்சாளர்களையோ தாக்கிறதோ, ஊடகவியலாளர்களை தாக்கிறதையோ தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் ஏற்றுக்காது. அதுபோல் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக வன்மையான கண்டனங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த டிபேட்ஸ்க்குலாம் தாவேக்கால வந்து போக சொல்லுங்க. நியாயமான கருத்து என்னன்னு தெரியும். தாவேக்கா வரும். அந்த இடத்துல எப்படி நடந்துருக்கு, 15 நாள் எந்த காரணமும் இல்லாம வராம இருக்காங்க. நீங்க நியாயமா நடத்துறீங்க நம்பி தான் வந்திருக்கோம். அது நியாயமா அந்த டிபேட்ஸ்க்கு சொன்னேன் இல்ல, நியாயமா. ஏன்னா அந்த பேனர்ல MTAவே இருந்தது. ஆரம்பிக்கும் போது விவாதம் வேணாம். என்ன நடக்குது நீங்களே பாருங்க, அங்க என்ன நடத்தி இருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுல பாதுகாப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, அது இருந்திருக்குமாங்க. அதனால தான் இங்க வந்திருக்கும். மகாபாரதத்திலேருந்து ஒரு சின்ன சீனு. இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் பலமாக சண்டை போடுறாங்க. பாண்டவர்களுக்கு வந்து நல்லவங்களை எதிர்க்கக்கூடாதுன்ற ஒரு கோட்பாடு. ஆனால் இருந்தாலும் எதிரில் நிற்கக்கூடிய கௌரவர்களை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க பிதாமகர் பீஷ்மரும் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த துரோணரும். அவங்களை எதிர்க்க மனம் இல்லை, ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா இவங்களை தாண்டி நிற்கிறாங்க கெட்டவங்க. அந்த வகையில் எதிர்க்க மனம் இல்லாமல் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் கம்யூனிஸ்ட் தோழர்களோ, இல்லை வந்து தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்களோ, இல்லாட்டி வந்து விசிகா போன்ற உண்மையான சமூக நீதி யோசிக்கக்கூடிய கட்சிகளோ.
ஆனால் அந்த பக்கத்தில் நின்று டிஃபெண்ட் பண்ணுறதுனாலேயே இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக சீட்டை ஊர்ஜிதப்படுத்துறதுல நடந்துக்கிட்டு இருக்குன்றத நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் யோசிக்க வேண்டிய காலம் இருக்கா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது பாரத போர் தான், நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு தர்மத்துக்கான போர் தான். இன்னைக்கு இந்த டிபேட்டில் முதல்ல அண்ணன் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்னைக்கு நியாயத்து பக்கம் நிற்போம், அப்போ எப்படின்னே திமுக பக்கம் நிற்கிறீங்க? சாம்சங்கில் போராட்டம் பண்ணும்போது நைட் அடித்து அமிச்சவங்கண்ணே. இங்கே நம்ம ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது நைட்டு போய் போலீஸை விட்டு அடித்து துரத்துறாங்க. அப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்கார் முதல்வர். அன்னைக்கு பேச முடியல. அதுக்கப்புறம் நமக்கு இஸ்ரேல் போர் வரும்போது முதல்வர் சொல்கிறாரு, என் பெயர் ஸ்டாலின், நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு. அந்த போராட்டத்துக்கு பதில் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த போராட்டத்தையும் முதல்வர் பார்க்கவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கேயே இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்க. ஜல்லிக்கட்டு யார் போராடி பெற்றுக் கொடுத்தது? நாங்கள் தான். யாரால் அந்த போராட்டம் வந்தது? காளை மாடுகளை காட்சி பட்டியலில் வச்சது யாரு? அதை மறந்துட்டீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய போராட்டம். ஆமாம், உண்மைதான். அப்போ யார் அவன்? குற்றம் சாட்டப்பட்டவன் யாரு? அவன் எப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அந்த எஃப்ஐஆரில் அந்த குழந்தை பேர் லீக் ஆச்சு. ஊடகங்கள் அழுத்தம் கொடுக்குற வரைக்கும், தாவேக்கா போன்ற மற்ற அனைத்து கட்சிகளும் போராட்டம் பண்ணுற வரைக்கும் அவன் வெளியிலே இருந்தான். உள்ளே போனவனை கூண்டாஸ் போட்டிங்களே, இன்றைக்கி அந்த கூண்டாஸ் ரத்து, வெளில சுற்றி இருப்பான். எப்படி ரத்தாகிற மாதிரி ஒரு கூண்டாஸ் போட்டிங்க? கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க, ஐயா பே சண்முகம் சொல்கிறாரு, இந்த ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஆட்சின்னு. கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ அண்ணன் சின்னதுரை சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை திமுக கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் திரும்ப கூட்டணியில் இருக்கீங்க. கெட்டவனின் பேச்சு எவ்வளோ கொடூரமோ நல்லவனின் அமைதி அதை விட கொடூரமானது. அதை தயவு செய்து உங்களுக்கு நினைவூட்டுறதுக்கு என்னோட கடமைப்பட்டிருக்கேன். இளைஞர்கள் திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் இந்த எலெக்ஷனில் எல்லாருக்கும் இளைஞர்கள் மேலே அக்கறை வந்துருச்சு. முதல்வர் என்னடானா இளைஞர்கள் கூட வைப் பண்ணுறாரு, ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. என்ன திடீர்னு இளைஞர்கள் மேலே கரிசனம் அப்படின்னா, மொத்த இளைஞர்களும் ஒரு சைடாக சாஞ்சிட்டாங்க போல இருக்கு. இளைஞர்கள் முக்கியம். ஏன் முக்கியம்னா, முதல்ல நம்ம நாடே டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டில் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் நேஷன்ஸ், இளமையான நாடுகளில் ஒன்று. 65% நம்மளுடைய பாப்புலேஷன் 35 வயசுக்கு கீழே, 50% பாப்புலேஷன் 25 வயசுக்கு கீழே. அப்போ எலெக்ஷனை மட்டும் டிசைட் பண்ண போகிறது எந்த பாப்புலேஷன்? இந்த எலெக்ஷன் கேமை, இந்த எலெக்ஷன் திருவிழாவை, இந்த ஜனநாயக தேர்தலை தீர்மானிக்கிற இடங்களில் இளைஞர்கள் நிற்கிறாங்க. அதனால தான் இளைஞர்களை பற்றி பேச வேண்டிய தேவை வருது. இளைஞர்களை பற்றி பேசணும்னு வரும்போதே இளைஞர்கள் முதலில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, ஆஹா அனில் 65 போட்டுருவார் அண்ணன். நான் வரும்போதே ஒருத்தர் சொன்னாரு, கட்டுனா அச்சுடே. அந்த நிலைமைக்கு இளைஞர்களை பார்த்தா பயம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தாமல் வச்சிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தாவேக்கா மேலே வைக்கிறீங்க. நியாயத்துக்கு நாங்கள் தான் உங்கள் எல்லாரும் மேலேயும் வைக்கணும். இளைஞர்களை யார் அரசியல் மயப்படுத்தாமல் போனது? இது என்னமோ சும்மா இளைஞர்கள் அப்படியே ரேண்டமாக போயிட்டாங்க, ஐபிஎல் பார்த்துட்டாங்க, சினிமா பார்த்துட்டாங்க. இல்லை, அப்படி இல்லை. இது அப்படி இல்லை. தமிழகத்தில் அரசியல் புரட்சி மாற்றம் ஏற்பட்டது இளைஞர்களால். இந்த இளைஞர்கள் இந்தியை எதிர்த்தார்கள், தன்னுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுதுன்னு. அதன் பிற்பாடு அதை ஒரு கட்சி எடுத்துக்கிச்சு, அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, இந்திய எடுத்தோம் நாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அது இளைஞர்கள் கையில் எடுத்த போராட்டம். அன்னைக்கு இளைஞர்கள் கையில் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இன்னைக்கு எங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? எத்தனை சதவீத கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு? தேர்தல் நியாயமாக நடக்குது. 2023 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, சந்துரு ரிப்போர்ட்னு பேர். அதில் எல்லா காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கொண்டு வாங்க, தேர்தல் படுத்துங்க, கொண்டு வாங்க, அவங்கள அரசியல் மயப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. இதை ஏன் பண்ணலைன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அரசியல் மயப்பட்டுட்டா அவன் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட பதில் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் சொல்லவா? திரு அனந்தஜித், இளைஞர்களை இவங்க அரசியல் மயப்படுத்தலைங்கிற உங்கள் குற்றச்சாட்டில் 100% நியாயம் இருக்குது. இன்னும் அவங்க வேலையை செஞ்சுருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே. இளைஞர்கள் உங்கள் பக்கமாக சாயறாங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அப்படி சாயக்கூடிய இளைஞர்கள் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்களா? உங்கள் வண்டியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு, இன்னைக்கு அந்த தம்பி இறந்துருக்கிறாரு, அவரை போய் உங்கள் தலைவர் பார்த்தாரா, அவங்க பொதுச் செயலாளர் பார்த்தாராங்கிற கேள்வி இருக்குது. பேனர் கட்டினா பேனர் மேலே ஏறுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். அரசியல் படுத்தலாம் வேணாம், ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்லலாம்ல முதல்ல. அந்த விஷயம் உங்களுக்கு நினைவில் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நினைவூட்டுறேன். 2 விஷயம் இதில். ஒன்று எந்த ஈவெண்ட்லையும் இந்த மாதிரியான விஷயங்களை தாவேக்கு ஆதரிக்கிறது கிடையாது. எந்த இடத்துலையும் வாகனங்களை பின்தொடராதீங்க, வராதீங்க, கூட்டத்துக்கு மட்டும் வாங்க, பாஸ் இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லாத ஈவெண்ட் கிடையாது.
இந்த ஈவெண்ட்டுகள் எப்படி நடக்குது தெரியுமா? தாவேகா மேலே மட்டும் ஒரு காழ்ப்பு, அது அண்ணா சொல்லியிருப்பாரு. எஸ்ஓபினா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர், தாவேகான்னா வந்து அது ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடும். ஸ்டாலின் சார் எப்படி ரூல்ஸ் போகிறாரோ அப்படி தாவேகா மட்டும் அழுத்தத்துக்கு உள்ளாகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாவேகா எந்த கூட்டம் நடத்தினாலும் 5000 பேருக்கு மேலே வந்துட்டா அந்த கூட்டத்துக்கு காவல்துறை பொறுப்பேற்றுக்காது. காவல்துறைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கை கழுவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்த ஈவெண்ட்டுகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். 4990, 4995ன்னு செருப்பு விலை வச்ச மாதிரி கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அப்போது இந்த கூட்டத்துக்கு யார் பொறுப்பு? 4999 பேர் எல்லாம் ஓகே, யாருங்க பொறுப்பு? இல்லை ஏன் அந்த ஒரு 5000 பேர்னு வச்சாங்க? ஏன் நீங்க தான் சொல்லணும். அந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா பொறுப்பேற்றிருக்கா? விஜய் பொறுப்பேற்றிருக்காரா? என்னுடைய பங்கு அதுல இருக்கு, என்ன பார்க்க வந்தவங்க தான் ஒரு நாள் சொல்லியிருக்காரா? ஐயா, அந்த இடத்துல இருந்த துயரத்தை நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டோம், அந்த குடும்பங்கள் நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டோம். ஆனா அங்க இருந்த நடந்தது ஒரு சதின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு நடக்க போறது ஒரு கூட்ட நெரிசல். மதியம் 3:30 மணிக்கு திமுக உடன்பெறுப்பு ஒருத்தர் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ட்விட் போட்டிருக்காரு. எப்படி? அதுக்கு பதில் சொல்லுங்க. மதியம் 3:30 மணிக்கு ஆவடியிலிருந்து ஒருத்தர் இதே இது மாதிரி மகாமகத்தில் நடந்தது போல இங்கே ஒரு ஸ்டாம்பீட் நடக்க போகுதுன்னு சாயந்தரம் 7:30 மணிக்கு நடக்க போகிற ஸ்டாம்பீடை 3:30 மணிக்கு முன்னறிவிக்கிறாரு. எப்படி? ஏன்னா அஃபிஷியலாக ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அதில் டைம் என்ன போட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? அது அஃபிஷியல் ட்வீட், நிர்வாகிகளுக்கு போட்டது. எல்லாத்தையும் இப்படியே மடைமாற்றி பேசாதீங்க, சரி? அப்போ 26ஆம் தேதி தினமலரில் வந்த செய்தி ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இந்த கூட்டத்தை எப்படியாவது வந்து கலைச்சிடணும், இந்த இடத்துல இந்த கூட்டம் பேசப்படக்கூடாதுன்னு ஒரு சதி இருக்கிறதா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அனந்தஜித், முதல்ல அந்த உங்களை பார்க்க வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு, அவரை பார்க்க போறது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ் போய் பார்க்கறாரு. உங்க கட்சியில குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு, அங்க போய் பார்த்தாருங்களா? எதை கேட்கணும், எதை பேசணும், எங்க போய் பார்க்கணும் எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்க வந்தவருங்க. இப்போ வரைக்கும் நீங்க அது வந்து நாங்க மாவட்ட கழகங்கள் சார்பா, அதாவது தாவேகான்றது ஒருத்தர் இல்லைங்க, தாவேகான்றது ஒரு முகம். ஒரு இரங்கல் செய்தி ஐயா, நாங்க அந்த உள்ளுக்குள்ள என்ன வேலை செய்யறோம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியாது. நீங்க இது எல்லாத்தையும் சொல்லுங்க. முதல்வர் நடந்த எத்தனை போராட்டத்துல நாங்குநேரியில 9 பேர் கஞ்சா குடிச்சிட்டு டீ கடையில சும்மா உட்கார்ந்து இருக்கிற 30 பேர் அடிக்கிறான். முதல்வர் பேசிட்டாரா? பதில் சொல்லிட்டாரா? போற போக்குல ஒரு நிமிஷம் ஐயா, போற போக்குல 2 பேர் அடிச்சு சாவடிச்சுட்டு போயிட்டான். ஒரு பொம்பளை புள்ள காவல்துறை ஃபெயிலியரால இறந்திருக்குது. வேற என்ன சொல்லுங்க? விளாத்துக்குளத்தில் நடந்த கொடுமையை ஒவ்வொரு அந்த காவல்துறை முதல்வர் பேசிட்டாரா? அனந்தஜித், இது விவாதமா கொண்டு போறதுக்கு நான் சொல்லல, ஒரே ஒரு விவாதம் பண்ணுவோங்க ஐயா. மாற்றம்னு சொல்லி வர நீங்க ஒவ்வொன்றுக்கும் திமுக செஞ்சதா அதிமுக செஞ்சதா? நாங்க என்ன பண்ணோம் நான் சொல்றேன், நீங்க இதை தான் பண்ணோம் நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கரூர்ல துயரம் வந்த உடனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கண்ணு கலங்கி வந்து நின்னீங்களே, அந்த ரூல்ஸை சத்துணவுல ஏன் ஃபாலோ பண்ணலன்னு நான் கேட்கிறேன். அன்னைக்கு சொன்னோம் நீங்க ஃபாலோ பண்ணல, ஆனா இந்த இடத்துல எங்களுடைய மாவட்ட கழகம் அங்க பொறுப்புல நிக்குது, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நடக்கிறது ரோட சீல் பண்ண முடியல காவல்துறையால. அந்த இடத்துல நடந்த ஆக்சிடென்ட் நீங்க பாத்தீங்க, அந்த பைக் யார் அடிச்சது, எந்த வண்டியை மோதிச்சு, அந்த 2 வீலர். அப்ப அந்த இடத்த போலீஸ்காரர்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நாங்க காவல்துறை பர்மிஷன் வாங்கி நீங்க சொன்ன நம்பருக்குள்ள ஈவென்ட் நடத்துவோம். இதுல காவல்துறைக்கு பொறுப்பு கிடையாது, ஆட்சிக்கு பொறுப்பு கிடையாது, தாவேகா மாவட்டம் போய் நிக்கும், அது பொறுப்பு கிடையாது, விஜய் சார் வந்து நிக்கணும். இப்படிதான் பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க எல்லாத்தையும் ஒரு இரங்கல் செய்தி சார். ஐயா, நாங்க அது மாவட்ட கழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க ஐயா. நீங்க நியூஸ் கேக்குறீங்க, நாங்க நியூஸ் பண்ண வரலங்க ஐயா. ஓகே, நாங்க இது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு இரங்கல் செய்தி கூட நியூஸ் தான், அதை பண்ண வரல. நீங்க சொல்றதை எப்படி எடுத்துக்குவாங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க இளைஞர்கள் உங்க பக்கம்ங்கிறதுக்கு இதுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் கள்ளக்குறிச்சிக்கு போல, விளாத்திக்குளத்துக்கு போல, நாங்குநேரிக்கு போல, கோவைக்கு போல, குழந்தைங்க பாதிக்கப்படுற எந்த இடத்துக்கும் போல, எந்த விஷயத்துக்கு செய்தி கொடுக்கல. அதே போல விஜயம் போக மாட்டார். திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அது சீசர் வந்து செத்து போச்சு, பதில் இல்ல. திமுக காரம் பண்ற அட்ராசிட்டிஸ்க்கு ஒரு வீடியோவே வருது. 5 ஆண்டுல 40,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்க அந்த லட்சத்துல பாதுகாப்புல இருக்கு. இதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது. இந்த ஆட்சியில இருக்கிறவங்க பேச வேண்டியவங்க பேசாம கடந்து போவீங்க. எங்க இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தாம எப்படியாவது ரசிகர்களாக வச்சுக்கணும் நீங்க நினைப்பீங்க. அதை உடச்சி ஒருத்தவங்க கொண்டு வரும்போது அதை தடுக்கிறதுக்கும் எவ்வளவு பேரிகேட் போடுறீங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து மக்களே முடிவு பண்ணட்டும். ஓகே, முதல் சுற்றுல கடைசி ஒரு நிமிஷம். ஐயா இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் நீங்க நான் பேசலன்னு சொல்லுவீங்க. இளைஞர்களுக்கு என்னென்ன தேவை? அடிப்படையில் கல்வி, படித்த கல்விக்கு வேலை, அதற்கு தேவையான முதலீடு, பெண்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்கு வருவோம். தமிழகத்தில் இப்போ சொன்ன மாதிரி 40,000 போக்சோ வழக்குகள் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்காக பதியப்பட்டிருக்கு. 109% 109 விழுக்காடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறதா பதியப்பட்டிருக்கு.
103 கோடி ரூபா 2023 வரைக்கும் 103 கோடி ரூபா குழந்தைகளுக்கு போக்சோல இழப்பீடா மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் 21 கோர்ட்டில் 20 கோர்ட்டில் போக்சோவோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி இருந்தால் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? எப்படி மாநிலம் வளரும்? பெண்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி திரும்ப கொண்டு போய் கிச்சனுக்குள்ள அடைக்கிற வேலையை ஒரு கட்சி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம யாரும் நோட் பண்ணவே இல்லைன்றதா இங்க பெரிய அவலமே. பசங்களுக்கு படிப்பு எந்த பேராமீட்டர்ஸ்லையும் தமிழக கல்வி நல்லா இல்லைங்க. தயவு செய்து யாராவது தமிழகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்காதீங்க, நம்பாதீங்க. தமிழகத்தில் ஏசர் ரிப்போர்ட், ஆனுவல் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று போடுறாங்க எல்லா மாநிலத்திலையும். தமிழகம் வரலாறு காணாத அளவில் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் சரிஞ்சிருக்கு. நான் டேட்டா தராங்க, போடுங்க. எல்லா பேராமீட்டர்ஸும் சரிஞ்சிருக்கு. ஹேண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. தமிழகத்தில் ட்ராப் அவுட்டு 0% இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் ட்ராப் அவுட் லெவல் 0.3%. ஆனால் இன்னைக்கு தமிழகம் 2.7 2.8% ட்ராப் அவுட் வளர்ந்துருக்கு. அந்த ட்ராப் அவுட்டுக்கும் சேர்ந்து ஒரு திட்டம் எழுத வேண்டிய நிலையில தாவேக்கா வந்து நிற்கிதுன்னா இந்த கொடுமை யோசிச்சு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 25% கடந்த ஒரு ஆண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25% ஆந்திராவுக்கு மட்டும் போயிருக்கு. டாப் 60% 3 மாநிலம் ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா பிரிச்சிருக்கு. தமிழகம் வெறும் 4.5% இன்வெஸ்ட்மெண்ட். 80% எஃப்டிஐயை 4 மாநிலம் பிரிச்சிருக்கு. தமிழகத்துக்கு அதில் பங்கே இல்லை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லா கம்பெனியும் ஹுவான்ஸ்வாங்லேருந்து ஃபாக்ஸ்கான்லேருந்து ஹவுசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்லேருந்து ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆந்திரா ஏஐ யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. குவாண்டம் வேலி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. தமிழகத்துக்கு ஒன்றுமே வரலன்னா தமிழகத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? அந்த ஹாங்சாங் கம்பெனி 1800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20,000 வேலை இப்படி தமிழ்நாட்டு விட்டு போச்சு ஆந்திர பிரதேசத்துக்கு. அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை இல்லை. கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு இண்டஸ்ட்ரியல் அமைச்சர். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது இங்கே பொச்சம்பள்ளியில் வேலை வாய்ப்புக்கு 5000 சாதாரண ஒரு ஷூ கம்பெனி வேலை வாய்ப்புக்கு 52 வேலை வாய்ப்புக்கு 5000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் ஒரு கியூவில் நிற்கிறான். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, பொச்சம்பள்ளியில் ஒரு ஷூ கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறான்னு. 52 வேலைக்கு 5000 பட்டதாரிகள் போய் நிற்கிறான். படித்த பசங்களுக்கு வேலை இல்லை. ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு சொமேட்டோவும் ஸ்விக்கியும் ஓட்டி ரேப்பிடோ ஓட்டிட்டு இருக்கான். வாழ்வாதாரத்துக்காக வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறவனும் பாதிக்கிறான். வேலை கிடைக்காம வண்டி 2 வீலர் ஓட்டுறவனும் பாதிக்கிறான். இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு பாலிசி கூட கிடையாது. இந்த வண்டி ஓட்டலாம், ஓட்டக்கூடாது, இன்னார் பாதுகாப்பு, இன்சூரன்ஸ்னு ஒரு பாலிசி கிளாரிட்டி கிடையாது இந்த கவர்மெண்ட்டில். பள்ளி மாணவர்களில் 9% குடிபோதைக்கு அடிமையாக இருக்காங்க. தொட்டு பார்க்கறது, குடிச்சு பார்க்கறது இல்லை, அடிக்டட். 56% குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரிஷா பீகார்னு போயிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷத்தில் நடந்த அநியாயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களை படிக்க விட மாட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பாலியல் தொந்தரவு, வெளியில் போனால் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு. ஆம்பளை பசங்க ராப்பிடோ ஓட்டினா கூட பின்னாடி இருக்கும், ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்குது சட்டம் வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீங்கள் அவிழ்த்து விட்டுருக்க போதை. டாஸ்மார்க் ஒரு பக்கம் கல்லா கட்டணும். டாஸ்மார்க்கில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். திமுக பிஎல்ஏ மீட்டிங்ஸில் பீர் பாட்டிலோட கூட்டம் நடக்கும். இது பத்தாம கள்ளச்சாராயம் நடக்கும். அதில் கள்ளக்குறிச்சியில் சாவு நடக்கும். அங்கே முதல்வர் துணை முதல்வர் போக மாட்டாங்க. அது பத்தாம தெருக்கு கஞ்சா கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டியும் பேர் தெரியாத போதைப் பொருள்லாம் உள்ள விற்பான். விக்ரம யாருன்னு கேட்டால் திமுகவோட அயலக செயலாளர். இதை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இந்த போதை பொருள் என் மக்களையும் மாணவனையும் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள். 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 70 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன நாடு இது? எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க தமிழ்நாட்டை? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து மாணவர்கள் இளைஞர்களுடைய தலையெழுத்தை நாசமாக்கி சூனியம் பண்ணி வச்சுட்டு 2.0 கேட்கிறாருங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுக்கு காத்திருக்கிறீங்கன்னு தெரியல. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எல்லா சுகத்தையும் தூக்கி போட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்து ஒருத்தர் களத்துல நின்னா ஏன்பா வந்தீங்கன்னு கேள்வி. இதுல தமிழகத்தின் முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையா. HR நம்மளாம் தான் இன்டர்வியூ ஃபேக்கு நடக்கணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடக்குது. இப்படி ஒரு ஆட்சி நடத்தி எங்க இளைஞர்களையும் எங்க தமிழ் சமுதாயத்தையும் பெண்களையும் கொச்சப்படுத்தி வைக்க முடியும்னா இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, தமிழகத்தில் திமுக என்னைக்கு ஆட்சி கிடையாது. திமுக எனும் தீய சக்தி ஒழிப்பதே தாவேக்கா எனும் தீய சக்தி. வாய்ப்பு. நன்றி, நன்றி, நன்றி. அண்ணன் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ராஜீவ்காந்தி அண்ணன். எங்ககிட்ட மியூசிக் டைரக்டர் இருக்காரா, நடிகர் இருக்காரா? மொத்த ரெட் ஜெயிண்ட்டுமே உங்ககிட்ட தானே இருக்கு. உங்ககிட்ட நடிகர் இல்லை, பாடகர் இல்லை, மியூசிக் டைரக்டர் இல்லைன்னா நான் என்ன பண்றது? மொத்த சினிமாவுமே அங்கதான் இருக்கு. ஒரு கடை திறப்புக்கு ஒரு நடிகை வந்தார், கூட்டம் வந்தது, வாஸ்தவம் தான். அங்கேயும் ஒரு நடிகர் இருக்கிறாரு, துணை முதல்வராகவே இருக்கிறாரு, ரோட்ல ஆளே இல்லாமல் ரோட் ஷோ பண்ணிட்டே போறாரு. அழுத்தம்னாங்க. போகும்போது கார்த்திகேயன் அவன் சொன்னாங்க, பயந்துட்டாரா? சிபிஐ ஆஃபீஸில் இருந்து
சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு கை காட்டிகிட்டே வராரு. அவரை பார்த்தா உங்களுக்கு பயந்தவர் மாதிரி தெரியுதா? இல்லைனா என் இனமான சொந்தங்களே, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொன்னாரே, அவரை பார்த்தா பயந்தவங்க மாதிரி தெரியுதான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த கூட்டம் நடத்தியது தாவேக்கா. அங்கே காவல்துறையின் ஃபெயிலியரால் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு, அதில் சதி இருக்குன்னு நினச்சி நாங்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். அங்கே ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே காவல்துறை தான் விஜய் சாரை கிளம்ப சொல்லுச்சுன்னு இன்னைக்கு அறிக்கை சப்மிட் ஆயிருக்கு. அதை பேச மாட்டோம். விஜய் சார் அந்த மேடையில் இருந்தார், அவர் விட்னஸாக நீங்கள் என்ன பார்த்தீங்களோ வந்து சொல்லுங்கன்றாங்க. போய் சொல்லிட்டு வர்றாரு பயப்படாமல். சம்பந்தமே இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் வந்திருக்கு, அவர் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ இதில் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு கூட யாருமே பேசலையே. யாருமே பேசலாம் பரவாயில்ல. முதல் நாள் என் தம்பி விஜய் மனமுடைஞ்சிருப்பார் இல்லையா, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. தம்பி வரலன்னா என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன்னு சொன்னார் சீமான் அண்ணன். 3வது நாள் அவருக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு மாற்றினார். அது யாரை போய் பார்த்தாரு, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் கேள்வி என்னன்னா, அதை பேசினவங்க ஏன் செந்தில் பாலாஜி போனதை பேச மாட்டாங்கன்னு கொஞ்சம் உற்று நோக்குனா, சீமான் அண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களையெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆர்மி வச்சிருக்காரு. அதுதான் நாம் தமிழர். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு திமுகவை எதிர்த்து வரப்போறேன்னு ரஜினி சார் சொன்ன உடனே அவரை என்னென்ன வார்த்தைகள் வசைப்பாடி இருப்பாங்கன்னு நான் சொல்லணுமா? அவர் காதலை இன்னைக்கு கேட்டாருன்னா கண்ணு கலங்குவார், அப்படி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்லணுமா? அடுத்து கமல் அண்ணன் வந்தோடனே அன்னைக்கு அவரை சொன்னாங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்னு. இன்னைக்கு அவரை கூட்டணியில் சேர்த்த பிறகு அவர் எதுவுமே பேச மாட்டாங்க. அன்னைக்கு கமல் அவர்களை எதிர்த்தாங்க, இன்னைக்கு எதிர்க்கிறாங்களா? அன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு கேப்டன் நிற்கும் போது கேப்டனை என்னென்ன வார்த்தைகள் திமுகவும் நாம் தமிழரும் இந்த ஊடகங்களும் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து கேட்குறாங்க எங்க கேப்டன் ஐயோ தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், வசைப்பாடி தங்கத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே, இந்த வைரத்தையாவது காப்பாத்துங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். அன்னைக்கு பேசினவங்க போது கத்தி கப்பல் விட்டாரா, கபடி டீமுக்கு கேப்டனா இருந்தாரான்னு கேட்டாரு. இன்னைக்கு ஏன் கேப்டன், எங்க கேப்டன் எங்கிருந்து மாறுச்சு? இல்ல விஜயகாந்த் அவர்கள் மக்களோட எவ்வளவு கனெக்டடா இருந்தாரு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஐயா. இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், நீங்க எஸ்ஓபி முடிஞ்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. எத்தனை தடவை விஜய் அவர்கள் களத்துக்கு வந்துட்டாரு? நான் தெளிவா சொல்றேங்க ஐயா. இங்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, விஜயகாந்த் ஐயாவை எப்படி டீமீன் பண்ணமோ டிஃபேம் பண்ணமோ அப்படியே விஜய் சாரை பண்ணிடலான்னு அட்டம் பண்ணீங்க. ஆனா மொத்த பேரும் விர்ச்சுவல் வாரியர்ஸா இந்த பக்கம் நின்று பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால வேற என்னென்ன பதில் சொல்லுமோ சொல்வீங்க. எலெக்ஷன் 2026 23 ஏப்ரல் நடக்குது. அன்னைக்கு மக்கள் மனதை பாருங்க. மக்கள் கிட்ட வீட்டுக்கு வீடு விஜய், வீதிக்கு வீதி விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் நிற்கும் போது அங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்படிதான் செய்யணும்ல ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா நாங்க பாத்துக்கிறோம். ஐயா போராட்டத்துக்கு ஸ்டாலின் ஐயா போக சொல்லுங்க ஐயா. எல்லா போராட்டத்துக்கு போறாருங்க ஐயா. எந்த போராட்டத்துக்கு போனாரு? தூய்மை பணியாளர்கள், நர்சுங்க, டீச்சர்ஸ், மாற்றுத்திறனாளின்னு எல்லா போராட்டத்துக்கும் போல. போராட்டம் நடக்கிறதே அவங்க ஆட்சிக்கு எதிரா சார். அதுல இருக்கு சார் அவர் தானங்க போய் பேசணும். அப்பதானங்க அவர் பேசணும். அப்ப தாவேக்காவா பேசணும். அமைச்சர்கள் நடக்கிறது திமுக எதிரா போய் தீர்த்து வைக்க வேண்டியது தாவேக்கா. கேட்டுக்கங்க இந்த அனாலஜியா சார். இந்த லட்சணத்துல நீட்டுக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு சார். அந்த போராட்டத்துல உங்களுடைய தரப்பு கருத்துக்களை சொல்லி இத பேசிட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்ல கூடாது. இத கேட்டுவிட்டு என் டைம் அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க சொல்ல கூடாது. சொல்லுங்க பாத்தீங்களா டைம் ஒருத்தராரு. நீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்றது ஒரு சதி. அப்படியான அப்ப என்ன 2021 உங்களோட வாக்குறுதியில அதை 10% உயர்த்துவோன்னு சொன்னீங்க. அன்னைக்கு தெரியலையான அது ஐயா உங்களோட முதல்வருடைய வாக்குறுதியில் இருக்கு 10% இடஒதுக்கீடு அதை உயர்த்துவோன்னு. நீட் ஒரு தீய சக்தி. கையெழுத்து போட்டது யாரு? அதற்கு ஆதரவா கேஸ் போட்டது யாரு? மொத்தமா அந்த சைடு. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டை விளக்கணும் 2021 போய் சொன்னார் இல்லையா முதல்வர், துணை முதல்வர். இப்போ ஒரு போய் சொல்றாரு. அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கெல்லாம் ஏசி போடுவாராம். அப்போ 5 வருஷம் என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஆடாத மாற்றுத்திறனாளியோட கப்பை வாங்கி வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ணாங்க. இப்படி எஜுகேஷனல் லோனை தள்ளுபடி பண்ணணும்னு பண்ணல. டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் அத்தனை வேலை வாய்ப்பும் கொடுப்போம்னு சொன்னோம், பண்ணல. ஒரு குரூப் 2 தேர்வுக்கு ஹால் டிக்கெட் போடவே திராணி இல்லை. டேட் மாற்றி எக்ஸாம் நடத்துகிறோம். அன்னைக்கே பிடிஆர் சொன்னார் எல்லா எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி வழியாக போகணுன்னு. அதை செய்யாமல் இன்னைக்கு கே நேரு அவர்கள் 888 கோடி ரூபா ஊழல், கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்.
இத சொன்னதும் திமுக, செஞ்சதும் திமுக. கேட்டா எங்களை ஏன் கேக்குறீங்கன்றாங்க. Okay, என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். அண்ணன் கேட்டதுக்கு சில போட்டோஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 1204 பள்ளிகள் மூடினதையும், எஜுகேஷனல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கிறதையும், அதில் 208 பள்ளிகள் அரசு பள்ளிகள், எய்டட் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணல. ராஜீவ்காந்தி எனக்கு அனுப்புகிறேன். தமிழகத்தில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான ரிப்போர்ட் இருக்கு. இவங்க போடுவாங்களோ இல்லையோ, இந்த டிபேட் வெளியே வரும்போது நம்ம சேனலில் போடுவோம் பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமா தாவேக்காவை மட்டும் எதிர்க்கும் ஒரு அரசியலை பண்ண முடியும்னா, தாவேக்காவுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் தாய்மார்களும் ஒன்னா நிற்பாங்கன்னா, அதை எதிர்த்து அது அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு 10 லட்சம் இருக்கையை போட்டு ஒரு இளைஞர் மாநாடு, அதில் 9.5 லட்சம் இருக்கை காலியா இருக்கு. ட்ரோன் ஷாட் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தாவேக்கா மாதிரியே ஒரு மாநாடு, தாவேக்கா மாதிரியே ட்ரெஸ் கோடு, துண்டை சுத்தி தூக்கி போடுவேன்னா, இதுதான் தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய பயம். ஒட்டுமொத்த இளைஞர்களும் தாய்மார்களும் தமிழ் மக்களும் ஒரு அணியில் நின்று 2026 திமுக தீய சக்தியை வீழ்த்தியே தீர்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.